வணக்க மக்களே, உங்களுடைய மங்கலான கண் பார்வையை சரி செஞ்சு கண் பார்வையை உங்களுக்கு ரொம்பவே பிரைட்டாக ஆக்குறதுக்கும், கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கும், கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஆரோக்கியமான உணவுகளை உங்களுடைய உணவு பட்டியலில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சாத்தியம். ஸோ என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்மளுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம உடலினுடைய முக்கிய உறுப்புகளில் ஒன்றானது தான் கண்கள். கண் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபுவலி உள்ளிட்ட காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல இன்றைய நவீன யுகத்தில் நிறைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக உபயோகப்படுத்துறதாலும், மற்றவங்க இந்த செல்போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதால மக்களுக்கு கண் தொடர்பான சிக்கல்கள்லாம் இப்போ அதிகரிச்சுட்டே இருக்கு. இதெல்லாம் கடைசியில் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய கண்களுக்கு ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய, கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய, ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்பட நீங்க பாதாம உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குதுங்க மக்களே. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 to 15 பாதாம் பருப்புகளில் உங்களுக்கு 2.5 கிராம் புரதத்தை அந்த 10 பாதாம் பருப்புகள் உங்களுக்கு வழங்குது. இது உங்களுடைய கண்கள் இருக்கக்கூடிய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடைவதை தடுக்குது. இரும்புச்சத்தை விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட நீங்க சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டம் அளிக்கப்படுகிறது. அதனால நீங்க பாதாம் பருப்புகள் எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து கண்கள் ஏற்படக்கூடிய வலியை குறைக்குது. பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது. ஸோ இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை 10 to 15 பாதாம் பருப்புகளை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இரவு தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் வெறும் வைத்து அதோட தோலை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நன்மைகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா பாதாமுடைய தோல் பாதாமில் இருக்கக்கூடிய சத்துக்களை தடுத்துரும். அதனால உங்களுக்கு அந்த பாதாமுடைய சத்துக்கள் முழுமையாக கிடைக்காது. அதனால நீங்க தோலை நீக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றுல நைட்டில் ஊற வச்சு அந்த பாதாம் பருப்புகளை சாப்பிடும் போது சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்பட நீங்க கேரட்டை எடுத்துக்கலாம் மக்களே. கேரட்ல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால இந்த கேரட்டை நீங்க அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர லூடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த கேரட்ல இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நரம்பினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு மக்களே. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை இது குறைக்குது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிடுவதை விடவும் பச்சையாக சாப்பிடுறது சிறந்தது. மேலும் நீங்க முடிஞ்ச அந்த கேரட்டை சேலட்டாகவும் ஜூஸாகவும் கூட நீங்க குடிக்கலாம். ஸோ நீங்க கேரட் ஜூஸ் தினமும் ஒரு டம்ளர் குடிக்கும் போது உங்களுடைய கண் பார்வை திறன் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். பிரைட்டா தெரிய ஆரம்பிக்கும் கண் பார்வை மேம்பட நீங்க பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றிங்க மக்களே. கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தடுத்து செல் சேதத்திலிருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரெக்கோலி, சீமை சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட நீங்க ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்பட நீங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உணவுல நீங்க சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுதுங்க மக்களே. கண் பார்வை மேம்பட நீங்க முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் கொண்டிருக்கு. ஸோ கிளைசமிக் குறியீடு அப்படின்னா அந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய பிளட்ல சுகருடைய அளவு ஏறுமா அப்படின்றத பத்தி பார்க்கறது. அது இதை நீங்க அதன் போது இந்த குறைந்த கிளைசமிக்
நன்மை குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவுகளான இந்த முழு தானியங்களை நீங்க எடுத்துக்கலாம். இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன், அதாவது ஏஎம்டி உடைய அபாயத்தை இது குறைக்கும். முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் உங்களுடைய விழித்திரை சேதமாவதும் தடுக்கப்படுது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண் பார்வை மேம்பட நீங்க மீன் உணவுகளை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். மக்களை குறைந்தபட்சம் வாரத்திற்கு நீங்க 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத நிபுணர்களும் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறாங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பாதுகாக்க உதவும். இந்த மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகல சிதைவை தடுக்க உதவுகிறது. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்க அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA இது எல்லாமே உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. கண் பார்வை மேம்பட நீங்க முட்டையே உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு உங்க மக்களே. இந்த முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ உங்களுடைய கண் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுவதற்கும் கண் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குறிப்பாக உங்களுடைய கண் பார்வையை நீங்க பிரைட்டா வச்சுக்கிறதுக்கும் இந்த உணவுகளை தொடர்ந்து தினமும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. கண் பார்வை பிரைட்டா வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.